அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். வங்கக்கடலில் உருவான அதிதீவிர புயலான மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காக்கிநாடா அருகே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரையை கடந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கரையோர மாவட்டங்களில் இந்த புயலானது கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் விடிய விடிய கனமழை பெய்திருக்கிறது. சூறைக்காற்றால் மின் கம்பங்கள், மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வங்கக்கடலில் உருவான இந்த மோந்தா புயல் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு 12:30 மணிக்கு இந்த புயலினுடைய கண்பகுதி கரையை கடந்த நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் முழுவதுமாக கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அதனுடைய வேகம் என்பது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசியதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மோந்தா புயல் கரையை கடந்த போது விடிய கனமழை பெய்திருக்கிறது. மேலும் இந்த 7 மாவட்டங்கள் உள்ளது. 7 மாவட்டங்கள் ஆந்திர மாநிலத்தில் கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் 2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மோந்தா புயல் கரையை கடந்த போது அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 கடலோர மாவட்டங்களில் 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கடலோரமாக பயணிக்கக்கூடிய அந்த சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12:30 மணிக்கு புயலினுடைய கண்பகுதி கரையை கடந்த பிறகாக 2 மணி நேரத்தில் மொத்த புயலும் கரையை கடந்து மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையேயான அந்த பகுதிகளில் கரையை கடந்து சென்றிருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆந்திராவினுடைய பல பகுதிகளில் அதிக கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக அந்த கடலோர மாவட்டங்களாக சொல்லப்படக்கூடிய அந்த 7 மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூறைக்காற்றுகளின் காரணமாக மரங்கள், மின் கம்பங்கள், அங்கு இருக்கக்கூடிய கூரைகள் எல்லாம் பேரோடு பீத்து எரியப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த புயலினுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது கனமழை பெய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா அந்த புயல் கரையை தொடும் பொழுது 110 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய புயல் காற்று வீசுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோந்தா புயல் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் தீவிர புயலாக மாறி தற்போது ஆந்திரா பகுதியில் கரையை கடந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.